Hello students, 12th standard physics chapter 1 electrostaticsல இன்னைக்கு superposition principle பார்க்க போகிறோம். superposition principle ரொம்பவே அழகான ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி கூலும்ஸ்லாம் பார்த்துருப்போம். கூலும்ஸ்லாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஃபோர்ஸ் பற்றி, சார்ஜஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் பற்றி கூலும் பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார், ஃபோர்ஸ் ஆன பாயிண்ட் சார்ஜ், அதாவது இப்போ நான் இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஒரு சார்ஜ் 1 இருக்குது, இங்கே ஒரு சார்ஜ் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது this may be a positive charge or negative charge, this may be a positive charge or a negative charge. இந்த ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன், அதாவது நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா ஃபோர்ஸ் 2ல் ஃபோர்ஸ் 1 எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1, சார்ஜ் 2ல் டியூ டு ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் 1ஓட ஃபோர்ஸ்னால் எவ்வளோ ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் Q1 Q2 அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அதோட டிஸ்டன்ஸ். இதனை வெக்டாரில் எப்படி எழுதலாம், F21 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 by R into யூனிட் வெக்டர் ஆஃப் 1 2. இதில் ஏன் நான் 1 2 போடுறேன், இங்கே 2 1 போடுறேங்கிறதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா திஸ் பர்டிகுலர் டேர்ம் டினோட்ஸ் டைரக்ஷன். இப்போது இந்த ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1, அதாவது இந்த சார்ஜில், இந்த செகண்ட் சார்ஜில் ஃபஸ்ட்டு சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸெப்ட் பண்ணுது அப்படிங்கிறது, இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் எக்ஸெப்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து இந்த டேர்ம் டினோட் பண்ணுது. இதை நான் வந்து டைரக்ஷன் வெக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது யூனிட் வெக்டர், பர்டிகுலர்லி இந்த கான்செப்டில் இது வந்து யூனிட் வெக்டர். இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 2 இஸ் ஈக்குவல் டு இப்படி நான் டினோட் பண்ணலாம். ஏன் நான் சிம்பிளாக இந்த மாதிரி டினோட் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் இந்த டேர்ம் இஸ் ஓவராலாக, இந்த டேர்ம் வந்து எனக்கு யூனிட் வெக்டர், இந்த டேர்ம் எனக்கு 1 அப்படிங்கிறதுனால இதை நான் சிம்பிளாக நார்மலி இந்த மாதிரி டினோட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதோட டைரக்ஷன் 1லேருந்து, ஃபோர்ஸோட டைரக்ஷன் 1லேருந்து இருக்குது. அதாவது Q1 தான் Q2 மேலே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இந்த 1ஓட டைரக்ஷன், ஃபோர்ஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டைரக்ஷன், அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் 1லேருந்து 2 இருக்கிறதுனால நான் 1 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, புரியுதா? இது கூலும்ஸ்லா. இதை நான் செகண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஏன் கூலும் லாவை நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கூலும் லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸை பற்றி இந்த கூலும்ஸ் லா பேசிடுச்சு. இப்போ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது, அதே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் ஆன் அ பர்டிகுலர் சார்ஜஸ். ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே இப்போது Q1 அப்படின்னு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த Q1 சார்ஜ் மேலே இங்கே நிறைய சார்ஜஸ் Q2 Q3 Q4 Q5 Q6 இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இது மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக, அதாவது நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கலாம், மைசெல்ஃப் நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னைய ஒருத்தன் அடிக்கிறான், ஒரு பர்சன் 2 அடிக்கிறான்னு வச்சுக்கோமே, இந்த பர்சன் 2 அடிக்கிறான்னு வச்சுக்கலாம்.
இப்போது இந்த என்னை ஒருத்தன் அடித்தா நான் அதை வந்து கூலும்ஸ் லா வச்சு நான் டிஃபைன் பண்ணிக்கலாம் அவனோட ஃபோர்ஸ் எவ்வளோன்ட்டு. இப்போ ஒரு நிறைய பேர் சேர்ந்து அடித்தா person 2 person 3 person 4 நிறைய பேர் சேர்ந்து அடித்தா இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இதெல்லாம் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் சொல்லுது. அதில் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. டெஃபினிஷன் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலோட டெஃபினிஷன் பார்த்துலாம். The total force acting on a point charge is equal to the vector sum. Vector sum ரொம்ப முக்கியம். Vector sum. Vector sum or addition of all the other forces due to other charges acting on it. அவ்வளோதான், முடிஞ்சு. இதான் இதோட டெஃபினிஷன். இப்போது ஒரு ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சார்ஜ் மேலே உள்ள டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் வெக்டார் அடிஷன் ஆஃப் ஆல் த அதர் ஃபோர்ஸஸ். மற்ற எல்லா பாயிண்ட் சார்ஜஸும் இது மேலே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான். இப்போது Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1, இந்த சார்ஜ் 1 மேலே டியூ டு சார்ஜ் 2 இது எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். K Q1 Q2 by R², இங்கே மாடுலோ ஆஃப் 2 1. ஓகே, யூனிட் வெக்டர் ஆஃப் 2 1. இந்த இதுக்குமே நான் டிஸ்டன்ஸை நான் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து இங்கே நிறைய டிஸ்டன்ஸை நான் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்குல்ல. லைக் நான் இதோட டிஸ்டன்ஸையும் சொல்லணும், இதோட டிஸ்டன்ஸையும் சொல்லணும். அதனால் நான் பர்டிகுலர்லி இங்கேயுமே நான் அதோட டிஸ்டன்ஸ் நான் போட்டுக்கிறேன். 1 2 சார்ஜோட 1 2 டிஸ்டன்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக எக்ஸாக்டாக நான் அந்த வேல்யூஸ் 1 2 2 1 போடணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் ஃபோர்ஸ் ஆன் 2 ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 3. இப்போது K Q1 Q3 by R13 square R cap 31. Okay, then force on 1 due to 4 equal to K Q1 Q4 divided by R14 square R cap 1 4 1. இப்படி நான் 5 6 7 இப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வெக்டர் அடிஷன். இப்போ நான் சிம்பிளாக எஃப் டோட்டல் எப்படின்னு போட்டேன்னா வச்சுக்கோங்க. எப்படி எழுதிக்கலாம்? இப்போ நான் அந்த கே இந்த கான்ஸ்டன்ட் கே டைமை நான் கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். இன்ட்டு Q1 Q2 by R1 square R12 square R cap 21 plus Q1 Q3 R13 square R cap 31 plus Q1 Q4 R14 square R cap 41 and so on it goes. ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட கான்செப்ட் அண்ட் ஃபைனல் டெரிவேஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஹாப்பி லேர்னிங் சென்டரில் ஆன்லைன் ஃபிசிக்ஸ் டியூஷனுக்கான கோச்சிங்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. யூ கேன் ஜாயின் அண்ட் யூ வில் பி பெனிஃபிட்டட் மச் ஐ திங்க். ஸோ என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆன்லைன் கோச்சிங் வேணும்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.